பிறந்தோரால் அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா நான் இதுக்கு இருந்தேன். இன்னைக்கு அம்மா வருத்தம் வந்து செத்து போயிட்டாரு. உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 55. 55 வயசு. அப்போ ஏன் திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்க? எப்படி காலு ரெண்டும் நடக்கையில் எனக்கு ஒரு போய் மேலே கையை தண்ணி கொடுத்த கொண்டு விட்டாரு. தண்ணி அள்ளி தராங்கல்ல. சோரம் ஃபுல்லாக வந்து கரையான் புத்துடா புத்தானே. அந்த பூசாமி இருக்க சேர்னா ஈஸியாக பிடிக்கிறது கரையா பிடிச்சி நான் வெளிநாடு போனேன். ஒரு வருஷம் இருந்து அந்த காசை கொண்டு வந்து இந்த வளவு வாங்கினேன். கல்யாணம் கட்ட இல்லையாண்டு கேட்கல. ஏன் கட்ட இல்லை நீ இவ்வளோ யாரும் பார்ப்பாங்களாண்டு இப்போ கேட்காங்க. முதல் கேட்கல. அப்போ உங்களுக்கு தனியாக வாழ்றது கஷ்டமாக இருக்கு இல்லையோ? என்ன தனியாக இருக்கணும்னு சொல்லி இப்போ நம்ம வெட்டிங் பண்ணுவோம், கல்யாணம் முடிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க இல்லையோ? நான் தனிமையாக அப்படிங்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப விசேஷமானது, அது வந்து கொடூரமானது. வணக்கம், இது தமிழோட தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதனன். கேஜேடிவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மண்டூர் 13 தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக நம்ம உதவி பண்ணுறது. அதே போல் தான் இன்றைக்கும் ஒருத்தங்களுக்கான உதவி. அதாவது வந்து இது நாள் வரைக்கும் திருமணமே பண்ணாமல் தன்னன் தனிமையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு அம்மா. ஸோ அவங்களுக்கான ஒரு மருத்துவ உதவிகளுக்கான நிதியுதவி ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. வந்து அவங்கள பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் பார்க்குறவங்களாம். அவங்கள இன்ஃபர்மேஷன் தந்து தான் நாங்கள் வந்துடுறாங்கன்னு அதுக்காகவே தான் வந்து இப்போ நாங்கள் அவங்கள பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னென்னு சொன்னால் இந்த பாட்டியாக்கிட்ட வர வழி வந்து இந்த வழியால் தான் வந்து வரணும். ஆனால் அது வந்து அடைச்சிருக்கு. ரோட்டுக்கு போகிற தூரம் வந்து கூடன்றதுனால அடுத்து வந்து பக்கத்தில் இவங்களை பார்த்துக்கொள்கிறவங்களோட வீடு வந்து இந்த சைடு இருக்குது. அப்போ அதுக்குள்ளால தான் வரணும். அதுக்குள்ளால தான் வந்துடுறாங்க. என்னம்மா ஒரு பார்க்குறோம், யாரும் பார்க்குறது இல்லையா? அப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்தவங்க அவையும் பார்க்குறேன். அவங்க தான் பார்க்குறது. அசுதிக்கு மேத்தி படம் போடியன் அந்த வீட்டுக்காராங்க. யார் உங்களுக்கு? அவங்க சின்ன மகிழியமா? அப்போ உங்களோட கூட பிறந்த சகோதரங்கள் வேறு ஒன்றும் இல்லை. நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் பிறந்த. உங்களோட அம்மா அப்பா? நான் பிறந்தோரால் அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா நான் இதுக்கு இருந்தேன். இன்னைக்கு அம்மா வருத்தம் வந்து செத்து போயிட்டாரு. உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 55. 55 வயசு. அப்போ ஏன் திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்க? எப்படி இருந்தான் இருந்து நான் மெஞ்சது வீட்டு என்னோட சொன்னால் உண்மையில் வந்து அம்மாவில் எழுந்து நடக்க முடியாது. காலில் ரெண்டும் அது என்ன எப்படி அந்த வீங்கினது பாதம் மாதிரி அப்படின்னு வந்ததா? இல்லை இடுப்பும் காலு ரெண்டும் நடக்கையில் எனக்கு ஒரு போய் மேலே திடீரெண்டு அப்படி வந்ததா? திடீரெண்டு வந்தேன். எத்தனை வயசு இருக்கும்போது? ஒரு 10 குடி இப்படி தருகி 10 மாதம் குடி. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததா? ஓ, அதுக்கு முன்னே அம்மா சாவுக்குள்ளையெல்லாம் நல்லா இருந்தேன். இப்போ உங்களோட அம்மா இருந்து எவ்வளோ காலம்? அம்மா வந்து இப்போ 20-30 வருஷமாகுது. 20-30 வருஷமாகுது. இப்போ அதில் வந்து இப்படியே தனிமையிலே இங்கே பழகிட்டீங்க? இருந்து அங்கே அதுக்கெல்லாம் பார்க்குறேன், அங்கே படுக்கிறது. நீங்கள் அப்பா உங்களுக்கு வருத்தம் வரத்துக்கு முன்னாடி வந்து தொழில் எதுவும் செய்திருக்கீங்களா? ஒன்றும் செய்யலை ஐயா, ஒன்றுமே செய்யலை. ஓகே, உண்மையில் வந்து அவங்க இருக்கிற இந்த சுற்று வட்டாரத்தை வந்து காட்டுறோம். அதாவது அவங்களோட பழவுக்குள்ள தண்ணி கொடுத்த கொண்டு விட்டாலும் தண்ணி அள்ளி தராங்கல்ல. அந்த புள்ளியில தான் தண்ணி அள்ளி தரேன். இதால் ஒன்றும் செய்யலை, உங்களால் நடக்க இயலாது. ஒரு இடம் பார்க்குறல இந்த சின்ன நேரத்தில் இருந்தா ஒளிய சாமான கொத்தி தருவாங்க. தண்ணியை நான் வச்சு குடிக்க அந்த பாலியை கொண்டு தண்ணி எடுத்துக்காங்க. சின்ன கூடத்தை கொண்டு அள்ளி கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ நான் அவங்கள்ட்ட இருக்கிற இடத்த வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சமுர்த்தியாலே இந்த நிறுவனத்தால் வந்து கொடுத்த வீடு என்னட்டு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நான் விளக்கமாக கேட்குறேன். இப்போ வந்து கட்டி அரைங்குறையும், அதாவது வந்து வெளியில் பூசலை, மேலே வந்துட்டு சீட் போடுறதுக்கு பதிலாக வந்துட்டு தகரம் தான் போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து இப்போ ஒழுகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே இஞ்சால கொஞ்சம் நிலம் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி அந்த நிலம் அதில் ஒரு முந்திரி மரம் அப்படி இஞ்சாலையும் வந்துட்டு இப்போ சிரிந்துட்டு தான் புல் சரிக்கு கொடுக்குறாங்க போல இருக்குது. அவாலையும் ஒன்றும் செய்யலை, தானே எழும்பி நடக்கலைன்றதுனால சோரம் ஃபுல்லாக வந்து கரையான் புத்துடா புத்தானே. அது அந்த பூசாமி இருக்க சேர்னா ஈஸியாக பிடிச்சிடும் கரையான். கரையான் இருக்கணும். இதில் பாம்புகள் வருது. இந்த கரையான் பிடிச்சிருக்கு. இங்கே வளர்ச்சி வந்து பூசவே இல்லை. உள்பக்கத்துக்கு மட்டும் நிலத்துக்கு மட்டும் சீமந்து எழுத்துருக்காங்க போல இருக்குது. அங்கால சத்தம் கட்டு கொண்டு இருக்கு. அங்கால வந்து ஒரு மரம் மால் ஒன்று இருக்குது. எந்த இருக்கு மரம் மாலை சத்தம் கட்டு கொண்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பூசாம தன் இருக்கு. முந்து மட்டும் தன் பூச்சி இருக்கு போல.
ஓ முந்துட்டும் பூசி உள்ளே மட்டும் பூசி காட்டியிருக்காங்க. அதுவும் உள்ள வந்து வெடிச்சு வெடிச்ச மாதிரி இருக்கு. பாப்போம் ஒரு வீட்டை கொஞ்சம் உள்ள பார்க்குறோமோ காணும். சாப்பிட்டீங்களா இப்போ நீங்கள்? இருட்டா இருக்கு. லைட்டு கொண்டு மேலேயாதா? லைட் எலி அடிச்சு விட்டுருக்கேன். வெளியே அடிச்சுட்டு லைன் ஒன்றுமே வேலை இது இல்லையா? அந்த லைட் போட்டா வெளி லைட் மட்டும் பத்தும். அது மட்டும் தான் மொத்தம். அப்போ வெளியே அடிச்சு இந்த கரண்ட் ஷோட் ஆகும். தகரம் இல்லாமல் இருக்குது இதுக்குள்ள. ஃபுல்லாக படிச்சு போய் தருவோம். அந்த வெடிச்சிருக்கு. இந்த இதெல்லாம் இந்த வெடிச்சிட்டு ஒத்தக்கல் கட்டோட இல்லை ரெட்டக்கல் கட்டு தானே தெரியல. லோக்கல் ஆள் ஒத்தக்கல் கட்டு ப்ளோக்கர் இல்லை அது. இருக்கு இப்படி காட்டுறது. அப்ப தூங்குறது இதுல எல்லாம் அது பெஞ்ச வந்து இருந்துட்டு மட்டும் தான் போறதா? வந்து இருக்கிற தாவைக்கு இரவைக்கு படுக்க போறேன். இதுக்குள்ள அடுப்பு மூட்டி இருக்கிறது சின்ன நேரத்துல தண்ணி வச்சுதான் வந்து சொன்னாரும் வந்தா. வெயிலுக்கு வந்து எப்படி இதெல்லாம் இப்ப கிளீனாக எங்க போற நீங்க? அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் தான் அது கால் ஸ்கேன் பண்ணது. ஓகே, இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இருந்து பேசுவோம். உண்மையிலே உள்ள காலத்துக்கு இப்படி தனிமையான வாழ்க்கை வந்து ஏன் அதுக்கு பின்னால் ஏதாச்சும் காரணங்கள் வந்து இருக்கலாம். ஸோ வந்து அப்படியான விஷயங்கள் வந்து நம்ம இருந்து கொஞ்சம் பேசுவோம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டாக வந்து வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? இது நடக்கல. எப்போ லாஸ்ட்டாக இப்போ கிளினிக் போய் வந்தீங்க? இப்போ இங்கே செவ்வாய்க்கிழமை வந்து களுவாஞ்சிடுவாட்லேருந்து ஆம்புலாஞ்சில் அனுப்பினேன். போட்டில் இருந்தேன். ஓ மண்டூர் இருந்து ஆம்புலாஞ்சில் அனுப்பி 5 நாள் இருந்தேன். இந்த கையெல்லாம் ஊசி போட்டு சரி ஊசி போட்டேன். என்ன வருத்தம் சொல்கிறாங்க இப்போ இந்த கால் வீங்கினது? அது ஏழுறாங்க மொழி விலகிருக்காங்க வலுக்காஞ்சி. அப்போ அதுக்கு என்ன செய்யலாமா? அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்மா. அது இப்போ உங்களுக்கு என்ன இதுன்னு தெரியும். அந்த சவ்வெல்லாம் இதெல்லாம் வந்து எழுறாங்க. நான் என்ன எனக்கு ஒன்றுக்கும் வழி இல்லை. நான் என்னை சோமாய்க்கணும் கடவுளே ரெண்டு நான் கையெல்லாம் கொடுத்தேன். ஐயா ஊசி போட்டேன். 2 வாரத்தை சும்மா கட்ட வேண்டி மரம் ஒன்றும் சரி மரம் 5ஆம் டிக்கெட் வெட்டி விட்டாங்க. டிக்கெட் வெட்டி நெட்டில் எனக்கு வேக்கு தூக்கி போகல. ஒரு வரும் வரல. 5 நாள் மாசத்து சொல்கிறோம் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ டிக்கெட் வெட்டி விட்டேன். நான் எப்படி நடக்கிறதெல்லாம் அடுத்துட்டு கேட்க நெட்டில் அனுப்பிவிட்டாங்க. ஒரு மேட்ச் வந்தாவும் அந்த நெட்டில் அனுப்பி இறக்கி விட்டாங்க. மரம் பைய கஞ்சி நின்று தூணை பிடிச்சி பைய வந்து ஒரு ஆட்டாவில் துறையடிக்கு வந்தேன். துறையடிக்கு 150 ரூபா எடுத்தாங்க. மற்ற துறையில் பாதைக்கு அப்படி தக்க பண்ணி இருந்துட்டேன். இதுக்கு அந்த பாதைக்கார பிடிக்கன் எல்லாத்தையும் காசு 20 ரூபா நான் கொடுக்க நம்ப வேணாண்டு தான். சிட்டியான வெயில் நான் சக்க பண்ணியை வாட்டாவை கலந்து எரிஞ்சிட்டு போட்டு இருந்தான் பாதையில். ஓ நிற்கல. அது உளுத்தாட்டி போடுறோமே மர பாதையை அந்த பொடியன் இப்படி கையை பிடிச்சி என்னைய கடவுள் அம்மா அந்த பொடியன் என்னைய தூக்கி பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. அது இங்கே வருது ஆசத்துக்கு ஏற்றி போகிறேன். திரும்ப அவங்க வரல வரல ஐயா. நீங்கள் ஃபோன் இது முடிச்சு சொல்லலையே? ஃபோன் இல்லை. அவங்க ஃபோன் இல்லையா இருந்தான். நான் டிக்கெட் வெட்டி வந்துட்டேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த வருத்தம் வந்து இப்போ வந்தது சரியா? ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. ஓ அப்போ அதுக்கு முதல்ல நல்லா தான் இருந்தேன். ஓ நல்லா இருந்தேன். அப்போ திடீரென்று வந்த வருத்தம் தான் இப்போ திடீரென்று வந்தது தான் அது நடக்கலாமா? சரி, அப்போ அதுக்கு முதல் நீங்கள் வந்து அந்த வளவுக்கு வாங்கி நான் தான் ஐயா கல்லில் தூக்கி தண்ணி அள்ளி சீமந்து எல்லா வேலையும் செய்து நான். ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனது? அது இப்போ 25 வருஷம் இருக்கும். அம்மா செத்து 20 வருஷம் இருக்குன்னு சொல்றீங்க? ஓ அம்மா இருக்கக்குள்ள உறவு தான் கட்டுனது. சரி, இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க தனியா அப்படி வாழ்ந்து நீங்க வந்து இப்போ தனியா நான் 5-6 அரிசி போட்டு ஆக்குறேன். சில நேரத்தில் அங்கே கறி வாங்கி சாப்பிட்றேன். இப்படி எங்கே நான் போன அரிசி தருவாங்க தேங்காய் அருவாங்க கொண்டு வந்து ஆக்கி இதுன்றது அங்கே படுக்க போகிறேன். இங்கே தண்ணி. அப்போ உங்களுக்கு தனியாக வாழ்றது கஷ்டமா இருக்கு இல்லையோ? என்ன தனியாக இருக்கோம்னு சொல்லி இப்போ நம்ம வெட்டிங் பண்ணுவோம், கல்யாணம் முடிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க இல்லையோ? இருந்தான் கட்டலன்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று வச்சுட்டு தானே. ஒரு வேலை போய் சீதனம் கேட்குறாங்கன்னு கட்டாமல் இருக்கலாம். இல்லாட்டி எனக்கு கல்யாணம் கட்ட பிடிக்கலன்னு இருக்கலாம். இல்லைன்னா சம்டைம் லவ் ஃபெயிலியராக கூட இருக்கலாம். அப்படி இல்லை
அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களோட நாள் நெருங்கியவங்களோ கேட்டிருப்பாங்களே என் கல்யாணம் கட்டலாமா ஏன் இருக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்போ அவங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அவரும் கேட்கலையா கல்யாணம் கட்ட இல்லையாண்டு கேட்கல. ஏன் கட்டல நீ இவ்வளோ யாரும் பார்ப்பாங்களாண்டு இப்போ கேட்காங்க. முதல் கேட்கல. முதல் கல்யாணம் கட்டணும் இது என்று எல்லாரும் புத்திமதி. ஏன் கல்யாணம் கட்டணும்? சரி, இப்போ உண்மையிலே வந்து நான் ஏன் திரும்ப இந்த கல்யாணத்தை பற்றி கதைக்கணும்னு சொல்லி சொன்னேன் அவங்கள்ட்ட வந்து. இப்போ நீங்கள் ஏழாமல் இருக்கிற கட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளோ இல்லை உங்களோட கணவரோ இருந்திருந்தா கொஞ்சம் பக்கவாலமாக இருந்திருக்கும். என்ன நீங்கள் வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க, தனியாக இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் தனியாக இருந்து கொண்டு இப்போ உங்களால் நடக்க இயலாது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிடக்கூடவங்க வந்து அவங்கள என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க தானே நீங்கள் இப்போ. அப்போ அதுக்காக தான் நான் கேட்டேன் வந்து. இப்போ அதுக்கு எதுவும் முக்கியமான காரணங்கள் இருந்ததோ இல்லை அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து என்னென்ன வேலை செஞ்ச நீங்கள் எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை விட்டு? அம்மா செத்த பிறகு நான் இருந்து இப்படி போனால் அரிசி தேங்காய் வச்சு நான் கொண்டு வந்து ஆக்கி சாப்பிடுத்தோ வயிறு விட்டு படுக்க போகிறேன். எத்தனை வயதில் அது? அது நான் 30 வயதில். 30 வயதுலேயே பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட சாப்பிட்டு அப்படி இருக்கு? இல்லை நான் வீட்டை சமைச்சையா. இல்லை அதான் கேட்குறேன். அந்த வேலை ஒன்றும் செய்யாமல் தானே நீங்கள் பக்கத்து? நான் ஒரு வேலையும் செய்யறதில்ல. வேலைக்கு போகிறதில்ல. நம்ம வெளியாக்குற கூட்டுருவேன். சொந்தக்காரத்தை போனால் அரிசி தேங்காய் தருவாங்க. அப்படி போனால் இங்கே இப்போ போனால் பழக்கமான வீட்டு வழியை அதை கொண்டு வந்து ஆக்குறேன். சரி, இப்போ அம்மாவோட சொந்தக்காரர்கள் அப்பாவோட சொந்தக்காரர்கள்னு சொல்லி ஒருத்தருமே இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க. பார்க்குறது இல்லை. அது வந்து பார்க்குறதில்ல. வந்து அரிசி சாமானை கொண்டு வந்து சென்னை தருவாங்க. சென்னையிடம் பா என்று எழுவாங்க. உங்களை வர சொல்லுவாங்க? வர சொல்லுவாங்க. சில நேரத்தில் கொண்டு வந்து தருவாங்க நெல் குத்துன அரிசி கழிச்சு. அது இப்போ 2 நாளாக இல்லை. இது இப்போ உங்களோட வளவு தானே இது? நீங்கள் வாங்கினேன் சொன்னீங்க? வாங்கினேன் நான். அதுக்கு முதல்ல அங்கே இருந்தீங்க? முதல்ல அங்கே மைமூண்டில் இருந்தேன். அது அம்மையில அக்கையில மக்கள் அது எல்லாம் விரைச்சி விட்டுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி வாங்கினீங்க? நான் வெளிநாடு போனேன். 1 வருஷம் இருந்து அந்த காசை கொண்டு வந்து இந்த வளவு வாங்கினேன். எத்தனை வயது போனீங்க? 25 வயது போய் 1 வருஷம் நான் இருந்தேன். அம்மா விட்டு போட்டு இருக்கல. எனக்கு சின்ன பருவத்தில் அம்மா அப்போ காலத்துக்கு என்னையா ஒரு வளர்ப்புக்கு அங்கே விடல. தண்டை விட தான் சாப்பாடு வந்து வளர்த்தேன். அதுலேருந்து 1 வருஷம் தான் வெளிநாடு இருந்தேன். வளவும் இல்லைன்னு பக்கத்து வீட்டில் ஒன்று சட்டி யானையில் அள்ளி கொண்டு போட்டு வெளிநாடு போய் 1 வருஷம் இருந்து போட்டு வந்து அம்மை நமக்கு ஒரு வளவு வாங்குமா ரெண்டு இதை வாங்கின கலைக்கர் வாங்கி ஒரு குடியில் இப்படி ஃபைட்டை கொண்டு வாங்கிக்கிறது. எல்லாரும் மடு வெட்டினாயா என் பொய்ய சொல்ல மரத்துக்கு மடு வெட்டி இப்படி தூண் மாதிரி கட்டி ஒரு குடியில் வந்து வச்சுட்டு இருந்தேன். இடிக்கக்குள்ள அம்மை பரதம் வந்து செத்து. உங்களோட அம்மா மேலே நீங்கள் கடன் பாசம் வச்சுருக்கீங்க. அம்மா பெரிய கதைக்குள்ளே வந்து அழுறீங்க. அப்போ அம்மா அப்படி பார்த்து கொண்டு வாங்க உங்களை முதல்? அம்மா எங்கேயும் போனாலும் அம்மா ஒரு சாமானும் சாப்பிட மாட்டாவும். எண்ணெயை விட்டு போட்டோம். நீங்கள் இப்போ ஒரு சாமான் கொடுத்தா தின்னு முத்தமாண்டு பிள்ளைக்கு. அப்போ அம்மா அவங்கள கரைச்சப்படுத்தலையோ கல்யாணம் முடிக்கிறவங்கள வந்து நான் இருக்கிறதுக்கு அவங்க கல்யாணம் முடிக்க வைக்கணும்? இல்லைன்றீங்களா? எப்படியும் ஒரு பிள்ளையா ஒரு இல்லைம்மா ஒன்றும் சொல்லலை. சோறு அம்மா சொல்ல நீங்கள் வேணான்னு சொல்லி சொன்னீங்களா? அப்படி வேணான்னு இல்லை. இப்போ அம்மாவுக்கு ஒரு கட்டத்துக்கு இல்லை அம்மா இப்படி இப்போ நீங்கள் அம்மா பெரிய கதைக்குள்ள அழுறீங்கன்னு சொன்னால் அப்போ அம்மா அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ என்னால் புரிஞ்சு சொல்ல முடியுது. அப்போ அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏழாவது கட்டம் பிறகுள்ள வந்து அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க இதுக்கப்புறமா நம்ம பிள்ளைய பார்க்குறதுக்கு ஒரு திரும்பி இல்லை. அப்போ பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கல்ல? யோசிச்சுப்பாங்க. அப்போ உங்கள்ட்ட ஒன்றும் கதைக்கு இல்லை, ஒன்றும் சொல்லலை. சரி, அம்மாவோட சாவுடெல்லாம் வந்து எப்படி நடத்துன நீங்கள்? அம்மாவோட சாவுடா இந்த எல்லாரும் அரிசி அம்மா கொண்டு வந்த நீ சொந்த அவட அக்கா அங்கச்சி சின்ன மரியம்மை அது எல்லாரும் வந்து செய்தாங்க. இந்த வளர்க்குள்ள இதுக்குள்ள வச்சுதான் எனக்கிட்ட ஒன்றும் இல்லை காசு. சரி, இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ நீங்கள் தனியாக இருந்து ஃபீல் பண்ணி அப்போ நம்ம அம்மாவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுருக்கீங்களா? வளர்வா இருந்து அம்மா எடுத்து போய்தாக நான் இதுக்குள்ளே இருந்த எல்லாரும் அரிசி தேங்காய் சாமான் தருவாங்க. வந்து பார்ப்பாங்க இருந்து போட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் பாவுட்ட போக 2 கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் போய் 2 நாளைக்கு நிற்பேன். அடுத்த நாளைக்கு இங்கே வரணும். அது இருந்து பழகி சின்ன பேட்டத்தில் சின்ன பேட்டத்தில் பழகிச்சு போய் 2-3 நாளைக்கு தான் நிற்கிறேன்.
மறுபடியும் நான் விட்டு போனோன்னா அடிச்சது அம்மனை தருவாங்க வாங்கிட்டு தான் ஓடியாரான் வந்து மறுபடியும் இஞ்சாம் படுக்கிறேன் இந்த ஜனம் நல்லா பார்க்குறேன் சகோதரம் மாதிரி பார்க்குறேன் ஆக்கு நகரையும் தான் ஆறு என்ன கொடுத்தாலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கும் தண்டை பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ள எனக்கு ஒரு பங்கு வச்சுப்பாங்க தருவாங்க. ஓ நல்லா குறை இல்லாமல் பார்க்குறாங்க. ஓ பார்க்குறாங்க நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக அவங்க தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்தவங்க. அவங்களோட மருத்துவ செலவுக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி கண்டிப்பாக நாங்கள் மருத்துவ செலவுக்கு ஏதாவது உதவி செய்கிறோமா. சரிம்மா, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்க? எனக்கு 55. 55 வயசு. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட எங்கள்ட அம்மாவோட வயசு தான் உங்களோட வயசு வந்து. உங்களை பார்க்கும்போது எங்களோட ஊரில் வந்துட்டு இந்திராணி அம்மா என்று சொல்லி ஒருத்தவங்க வந்து இருந்தவங்க. அவங்களுக்கும் இப்படி தான் வயசில் இடையில வந்துட்டு அந்த பாதை மாதிரி வந்து அவங்களும் நடக்கலாம் வந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களும் திருமணம் பண்ணி அவங்களுக்கும் பிள்ளை குட்டிகள் பேர பிள்ளைகள் 2 வரைக்கும் தான் பார்த்தாங்க. இப்போ அவங்க உயிரிடவில் வந்து இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் உங்களுடைய கதைகளை கேட்கும்போது எங்கள்ட ஊரில் வந்து திருமணம் பண்ணாமல் நல்லா படித்து முடிச்சுட்டு டீச்சிங் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மற்ற வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், வயசாகியும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் காரணங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஒன்று வந்து சீதன பிரச்சனை தம்பி, இன்னொன்று நான் ஒருத்தர் வந்து காதலிச்சிருந்தா அவர் ஏமாத்தினதுனால அதுக்கு பிறகு திருமணம் பண்ணலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் காரணமே இல்லாமல் ஒரு திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்க. உண்மையில வந்து பெத்த தாய் கூட வந்து தன்னோட தாய் என்னல்ல பார்த்தேன் இல்லை, பெத்த தாய் கூட வந்து கேட்குறது இந்த அவைய கேட்குறார்கள். அம்மா எத்தனை காலத்துக்கு இருந்த நோக்கு சோறுதாரு நீ அம்மாவை நம்பி இருந்த இப்போ ஒரு கதியும் இல்லை பாரு பார்க்குற அது எதுவும் இல்லை. இல்லை, அது சரி தான். அதாவது நம்மளோட பெத்த தாய் கூட பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படி சொல்லலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினால வந்து உங்கள்கிட்ட தாய் கூட உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம் திருமணம் பண்ணுமாள் அப்படி சொல்லி. ஒரு நாள் கூட கேட்டது இல்லையா? இல்லைம்மா, அப்படி கேட்டது இல்லை. நல்லா பார்த்தேன். அம்மா களவட்டி வெளியே போகிறேன். களவட்டி சொன்னா அந்த வேளாண்மாரோட சேர்ந்து இல்லை வெள்ளாம மட்டும்னா போய் களவட்டி வெளியே நெல் வாங்கிட்டு வரேன். ஓ நான் வீட்டில் இருக்கிறேன். இந்த அம்மரா இந்த வளவு வாங்கிட்டு இதுக்குள்ளே வந்தது. நீங்கள் வெளிநாடு போகணுன்னு சொன்னீங்க தானே? எந்த நாட்டுக்கு? சவுதிக்கு போனேன். சவுதிக்கு போனோம். ஒரு வருஷம் தான். எத்தனை ஆண்டு போனீங்க ஞாபகம் இருக்கா? 25 வயசுல வந்து போனோம். யார் மூலம் போனீங்க? அது அது சொந்தக்காரர் அம்பளவும் இல்லை ஒன்றும் இல்லை. ரோட்டு வழியை கிடந்து மறாவது வளவு வேணுமே ஆட்டி விட்டு இருக்கலாமா ரெண்டு வீடு மறாவிய அம்மாவை பார்க்காங்களாம். நீ போக வேண்டிய இல்லையா அது அனுப்புனேன். சொன்ன உடனே நீங்களும் போயிட்டீங்க. ஓ அங்கே போய் எப்படி உங்களோட வாழ்க்கையை நடத்தினீங்க? ஒரு வருஷமா வந்து எப்படி வாழ்ந்தீங்க? கடவுள் என்ன நான் போனோட நல்ல இடம் தம்பி. என்ன தொழில் செய்தீங்க? இந்த சட்டி இந்த பீங்காங்களாசி கழுவுறேன், பெயிண்ட் மிஷின் அந்த வேலை செய்கிறேன். நீ உடுப்பு ஜாமான் வாஷ் மிஷினுக்கு போட்டு கழுவி அதை கொண்டு காய வைக்கிறேன். அழகுதான் வேலை. அப்படிதான் வேலை. சம்பளம்லாம் சரியா தந்தாங்களா? ஓ 400 ரியால் சம்பளம் அப்போ. ஓ ரைட். என்னோட சொன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க அரபு நாட்டுக்கு வந்துட்டு பெண்கள் வேலைக்கு போனால் வந்து கொடுமைப்படுத்துற அப்படி. இல்லை இல்லைம்மா கடவுளே, நான் குளாரி போனேன் ஐயா. சரியான உளறுவேன் மோசமாக தான் குளாரி போனேன். எனக்கிட்ட ஒரு மனுஷன் கேட்டதும் இல்லை, ஒரு மனுஷன் தனகினையும் இல்லைன்னு. இல்லை இல்லை கடவுளே. அம்மாவுக்காக வேண்டி தான் திரும்ப வெளிநாட்டுலேருந்து வந்தீங்க? ஓ அம்மாவுக்காக இல்லையா, வளவு இல்லை. எத்தனை நாளைக்கு ஊர் வயிறு வளவில் இருக்கிறேன். நம்மளை வள வேண்டாம். அப்போ நம்ம வாசலில் என்ன செய்யலாம்? உண்மையில உங்களோட அம்மா இருக்கும்போது உங்களோட அம்மாவுக்கு துணையா நீங்களும் உங்களுக்கு துணையா உங்களோட அம்மா வந்து இருந்திருப்பாங்க. ஆனா அம்மா வந்து இருந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்களே கண்ணூடா வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு 55 வயசுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்க திருமணம் பண்ணியிருந்தா பேரப்பிள்ளைகள் கூட வந்து இருந்திருக்கலாம். மற்ற திருமணம் பண்ணவங்கள இல்லை மற்றவங்க பேரப்பிள்ளைகளை கொஞ்சிறதை பார்த்து வந்து நீங்க உங்களுக்கு எதுவுமே தோன்றது இல்லையா? உங்களுக்கு தோன்றது வந்து போகும் பிள்ளைய சில நேரம் இந்த முந்திய மாதிரி ஐயா வெளியாகிக்காங்க. ஐயா வெளியாகினேன் பிள்ளைகளா அந்த 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 முன்பிட்ட அவங்கள்ட்ட நம்ம கேளாது. சரி, இல்லையே நாங்கள் அந்த கேள்வியை கேட்கணும்னு சொன்னால் உண்மையிலே தீவா சொன்ன மாதிரி தான். இந்த டைமில் வந்து உங்களுக்கு பக்கவலமாக யாராச்சும் இருக்கணும். எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம நம்பிக்கொண்டே இருக்கலாது. என்ன சொன்னால் உண்மையிலே வந்து பிள்ளைகள் இருக்கும்போதும் பிள்ளைகளை முதறி தள்ளிட்டு போகிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கையில் வந்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டிகள் சொல்லி எதுவுமே அதாவது துணைக்கு வந்து யாருமே இல்லைன்றதுப்போ வந்துட்டு ஒரு கவலையாக இருக்குது எங்களுக்கு. இப்போ நாளைக்கு ஏதாச்சும் நடந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ அவங்க அங்கே தூங்குறதுனால உங்களுக்கு ஓகே. இதே நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் தூங்குறேன்னு சொன்னால் ஏதாச்சும் நைட்மே தெரியாது, தான் பிரச்சனை. மழை பெஞ்சா இடிக்கேலா நல்ல இந்த மீட்டர் போட்டியெல்லாம் பட்டிஞ்சேனா வேலை போய்க்கிறதுனா தண்ணியா. கடைசியாக வந்து உங்களோட வீட்டில் நைட்டில் தூங்கணும்னு சொன்னால் எவ்வளோ காலம்?
நான் 2-3 நாள் படித்தீங்க நாட்கள் வந்த விடத்தை. எவ்வளோ காலத்துக்கு முதல்ல அது இப்போ? அது இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு. உங்கள்ட்ட அப்போ உங்கள்ட்ட அம்மா இறந்ததுக்கு பிறகு தான் இந்த வீடு கட்டுனீங்க? ஓ. எப்படி நிறுவனம் இன்னும் தந்து? நிறுவனம் தந்தது தான் அது. எந்த நிறுவனத்தானு தெரியுமா? இந்த ஏபிச்சன் இந்த இதால் சமுத்தியால் 1 லட்சம் இதுக்கு 1 லட்சம் வீட்டு திட்டம் என்ன அது அந்த குடியில தகரம் அடிக்கிறது அது தகரத்து தான் இது கொண்டு போட்டேன் அது தான் அந்த காசு காணாது 1 லட்சம். ரைட் ஓகே. இப்போ இந்த வளவு வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க வெளிநாட்டிலேருந்து வந்து? 15,000க்கு. ஓ அந்நீரம் வளவு இல்லை 15,000. இது கரண்ட் எல்லாம் வரல நீரம். இங்கே கரண்ட் எல்லாம் வந்து இல்லைண்ணா இப்போ வாங்கலாம். வாங்கல இப்போ 15 ஒரு சொப்பம் போய்க்குதான். அப்போ இந்த கரண்ட் எடுத்தது சமுத்தியால் சமுத்தி காசை கழிச்சு போட்டு இந்த போன மாதம் முடிஞ்சு. இப்போ சமுத்தி காசெல்லாம் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? சமுத்தி காசு 7,000 கிடைக்கும். சமுத்தி இல்லை கேஆர் காசு அந்த கியூஆர் காசு. அது மட்டும் எத்தனை மாதத்துக்கு ஒரு தரம்? 3 மாதத்துக்கு இருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு தரம் 7,000 ரூபா தான். ஓ வேற ஒன்றும் இல்லை. பெருமண்டா பிஜி சம்பளம் அம்மையில பிஜி சம்பளம் காட்ட எனக்கு மாற்றி தந்திக்காங்க 280 ரூபா. வேற யாராச்சும் வந்து என்ன உதவிகள் செய்து தந்தாங்க? ஒன்றும் தரல. நீங்கள் யார்ட்டாச்சும் கேட்டிருக்கீங்களா? கேட்டேன். இந்த ஆஸ்பத்திரி போனோட வெள்ளாவளியில் போகும்படுத்து வந்து ஊனமுத்தாக்களுக்கு காய்ச்சி கொடுக்குறான். 2 போகும்படுத்து வந்து இதெல்லாம் மரம் அதை வந்து போக இதப்பட எனக்கு ஒரு போகும்படுத்தாண்டு டைத்தறி மரம் சைன் தந்து கொடுத்து இப்போ 4 வருஷம் உதவிகள் எதுவுமே கிடைக்கல. ஒன்றும் தரல. இப்போ தனிப்பட்ட ரீதியில் யாராச்சும் வந்து உங்களுக்கு உதவிகள்? ஒன்றும் தரல. ஓகே. அப்போ இவ்வளோ காலத்துக்கு வந்துட்டு இந்த அரசாங்க கொடுப்பன இந்த 7,000 ரூபா அதில் வச்சு கொண்டு மட்டும் தான். ஓ அது ஆஸ்பத்திரி கொண்டு வர இப்போ காசு இல்லை. ஆஸ்பத்திரி போகல அது ஒழிஞ்சி. எப்பயாச்சும் ரொம்ப மன கஷ்டப்பட்டிருக்கீங்களா அம்மா இறந்ததுக்கு பிறகு வந்து? இப்போ எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களே நம்ம நம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும்? ஓ கவலைப்பட்டு கொள்ளுறோம் எல்லாம். நாங்கள் அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணுறது இப்படி தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள பற்றி தான் யோசிக்கிறது. நான் தனிமையாக அப்படிங்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமானது அண்ட் வந்து கொடூரமானது. இப்போ வித்தியாசமாக நம்மளுக்கு யோசிக்க தோணும். என்ன சொன்னால் நம்ம இருக்கிற சூழலே வந்து தனிமையான வாழ்க்கையான ஒரு சூழல்ண்டா பிரச்சனை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி குடும்பமாக இருக்கும்போது நம்ம மட்டும் தனிமையில் இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஸோ அதனால தான். ஓகேம்மா, இப்போதைக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு உதவி உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு என்னடா வைத்திய செலவு. இப்போ உங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட வந்து உங்களை அடையாளம் காட்டி தந்தவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? ஒன்றும் சொல்லல. அந்த இதை வாராங்களா உன்னைய பார்க்க 2 வந்து நாங்க அவ்வளோதான் சொன்னாங்க. ஓ ஓகே சரியம்மா. இப்போதைக்கு வந்து உங்களோட மருத்துவ செலவுக்கு அதே மாதிரி உங்களோட சாப்பாட்டு செலவுக்கான ஒரு உதவி வந்து நாங்கள் பண்ணித்தரோம். மேற்கொண்டு உங்களுக்கான என்ன உதவி பண்ணித்தரோம்னு சொல்லி எங்களுக்கே வந்து தெரியலை. சொன்னால் வந்து உண்மையில் மண்டூர் 13 அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமம் தான். அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் களவஞ்சிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னால் இங்கேருந்து தூரம் போகணும். அது மாதிரி பஸ்ஸும் வந்துட்டு இப்போ இங்கே உள்ளே இருந்து அங்கே மெயினுக்கு போகணும். இங்கேருந்து இன்னும் தூரம் வந்து போகணும் பஸ்ஸுக்கு. அப்போ நிறைய சிரமங்கள் வந்து இங்கே இருக்குது வந்து. அப்போ அந்த சிரமங்கள்லாம் வந்துட்டு தாண்டி உங்களுக்கான ஒரு மருத்துவ உதவி தான் எங்களால் பண்ணக்கூடியது மாதிரி இருக்கும்மா. வாழ்வாரம் மட்டும் சொன்னாலும் வந்து நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கும்போது என்ன ஒரு வாழ்வாரம் செய்கிறேன்னு வந்து சொல்லி தெரியாது. அதுவும் இப்போ ஒரு 55 வயசு ஆகிட்டது. உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட வந்துட்டு வாழ்வாரம் செய்கிறன்றாலும் கூட கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளோட தெய்வான பாட்டியை மட்டும்தான் நம்ம உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஒரு வயசில் வந்து அவங்க அப்படி ஒரு தொழில் செய்கிறாங்க, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அப்படி ஒரு ஹெல்த்தியாக. ஸோ அது வந்து எல்லா பேருக்குமே அமையாது. ஆகையினால வந்து இப்போ வந்து உங்களோட மருத்துவ செலவுக்கு வந்து ஒரு சின்ன உதவி ஒன்று பண்ணித்தரோம். ஓகேம்மா, இதில் வந்து ஒருத்தக்க பணம் இருக்கே ஒன்று சொல்லி எண்ணி பாருங்கள். இது 50,000 வந்து இருக்குது. உங்களுக்கு எப்பயாச்சும் திடீரென்று இப்படி உதவிகள் வந்து கிடைச்சிருக்குதா? இல்லை இது நாள் வரைக்கும் கிடைச்சதில்லை. இப்போ இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? நாளைக்கு எலஞ்சி எல்லாம் ஆனால் அன்னைக்கு நடக்க இயலாது. போய் ஒரு செல்ல நடக்க இயலாது. இப்போ இந்த ஒரு உதவி கிடைச்சது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? கடவுள்தான். ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகை இதை வந்து கையில் வச்சுக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? இந்த சாமத்தியால் அக்கௌண்ட் இருக்கு. அது மட்டும் தான் இருக்குது, மற்ற பேங்க்லலாம் அக்கௌண்ட் இல்லை. ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட மருத்துவ செலவுக்கு ஒரு ஏடிஎம் ஒன்று தருவாங்க, அதை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்போயாச்சும் ஏதாச்சும் அவசரம் சொன்னால் அதை வந்து ஏடிஎம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கையில் வந்து காசை வந்து வச்சுக்கொள்ளாதீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. அதனால் நீங்கள் ஏடிஎம்மாக வந்து வச்சுக்கொள்ளுங்க.
அந்த இது தாண்டி வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு மேலதிக உதவிகள் ஏதாச்சும் தேவைப்பட்டால் வந்து அவங்கள்ட்ட சொல்லி எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் வந்து அந்த உதவிகளை வந்து பார்த்துக்கொள்கிறோம். இப்போ வந்து இந்த மருத்துவ செலவுக்கான ஒரு உதவி வந்து பண்ணவங்களும் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அவங்களும் வந்து ஒரு டாக்டர் தான். சுவிஸில் இருக்கிற டாக்டர் விதிஷா என்றவங்க வந்து ஒருத்தவங்க பணம் அனுப்புனவங்க. அதில் ஒரு 50,000 தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த மருத்துவ செலவுக்காண்டி தந்திருக்கு. அவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா உங்களோட சார்பில்? நன்றி நன்றி, கடவுள் மாதிரி எனக்கு ஒன்றுக்கு மேலில் எனக்கு கடவுள் செய்த உதவி. நன்றி. எத்தனை டாக்டர்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சிகிச்சை தரும்போது. அதே மாதிரி இந்த ஒரு பணம் தந்ததும் வந்து அவங்க டாக்டர் தான். ஸோ வந்து அவங்களுக்கு எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். நான் வந்து அவங்க அனுப்பியிருந்த இந்த ஒரு தொகை பணம் வந்து சரியான ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவன் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ச்சி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.